இங்கே மோடி கிட்ட போன்ல பேசக்கூடிய ஆளுமை உள்ளவர், அப்படியாப்பட்ட ஒருவர் இன்றைக்கு நம் சமுதாயத்தை பற்றி பேசினார்கள். அதனால் அதே போன்று காஞ்சி மடாதிபதி கொரோனா காலங்களிலே 35 பேரை நான் அழைத்து சென்றேன். அதிலே ஆதி நாராயணன் என்பவர் ஒருவர் உரையாற்றினார்கள். எந்த ஒரு பூஜை செய்தாலும் அதில் இந்திரனுடைய பூஜை தான் முதலே துவங்கும். அந்த பூஜையை செய்துவிட்டு இந்திரனுக்கு பூஜை செய்துவிட்டு தான் மறு பூஜையை செய்வார்கள் என்றும், ஒரு சாதாரண குழந்தை வந்தால் கூட இந்த மடத்தில் முதல் மரியாதை செய்யப்படும் என்று சொன்னது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தேவதர்களுக்கு போய் சேர்ந்தது. கொரோனா காலங்களே காலை உணவு மதியம் கொடுத்து நம்ம சுவாமிஜி அவர்கள் எல்லா மீடியா வர வச்சு பேசினார்கள். இன்றைக்கு அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னால் இருந்த முதலமைச்சருக்கு நாம் நன்றி தெரிவித்தே ஆக வேண்டும். தங்கமணி வேலுமணியும் இன்றைக்கு நாம் பாதி கிணறை தாண்டி இருக்கிறோம். 7 உள்பிரிவு இன்றைக்கு பார்லிமெண்ட்டில் அறிவிக்கும் போது பலர் வெளிநடப்பு செய்தார்கள். நான் அதை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அன்றைக்கு நமக்கு உறுதுணையாக இருந்தது எடப்பாடி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனால் இன்றைக்கு நாம் யாரெல்லாம் நமக்கு உதவிகரமாக இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நன்றி கடன் செய்ய வேண்டியது நம் கடமை. மதுரை சீனிவாசனாக இருக்கட்டும், அதே போன்று வருங்காலத்தில் இன்னும் ஒரு 26, 27, 30ஆம் தேதி நினைக்கிறேன் தங்கராஜுடைய தாயாருக்கு நினைவு பண திறப்பதற்கு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் வருகிறார். நாம் எந்த அதிகாரம் இருக்கிறதோ அதை பக்கம் நாம் செல்ல வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்னும் பல விஷயங்களை கூறலாம். அது நேரமின்மை கருதி இன்றைக்கு இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பு நல்கிய எல்லோருக்கும், இந்த நிகழ்ச்சியை நடத்த மரியாதைக்குரிய காமராஜ் அவர்கள் என்னுடன் பயணிக்கக்கூட வீட்டுக்கு நான் பல முறை சேர்த்துக்க பல நிகழ்ச்சியில் நானும் அவர் கலந்துக்கும் ஐசி பாண்டி அவர்கள் இந்த நேரத்தில் பாராட்டி ஒவ்வொருவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்து, வருங்காலங்களிலே இது சுமூகமாக போய் முடியும், அதற்குண்டியான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை என்னுடைய கருத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதாக்கு ஜெய்.